மாமா, சொல்லுமா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். ஐஸ்வர்யா கிடைச்ச விஷயம் இந்த வீட்ல யாருக்கும் தெரிய வேண்டாம். என்னம்மா சொல்ற? ஆமா மாமா, இப்போதைக்கு ஐஷு காணாம போன விஷயம் காணாம போனதாவே இருக்கட்டும். அப்பதான் அந்த ராசாத்திய உள்ள வச்சுக்கிட்டே நம்ம கல்யாணத்தை நடத்த முடியும். அதனால யார்கிட்டயும், ஏன் அத்தை கிட்டயும் சொல்லாதீங்க, புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, அப்புறம் நீயும் யார்கிட்டயும் உளறி வைக்காத. நான் யார்கிட்ட உளற போறேன்? என் வாயில இருந்து வார்த்தையை புடுங்க முடியுமா? பேச்செல்லாம் பெருசாதான் இருக்கு, ஆனா திங்குறதுக்கு அப்பம் வடன் எதையாவது காட்டிட்டா போதும், மொத்தத்தையும் உளறி கொட்டிருவல்ல. இப்பவே சொல்லிட்டேன், பாத்துக்கோ. வாய் திறக்காம இருக்கணும், புரிஞ்சுதா? வாங்க மாமா, வா. அழாதீங்க, ஐஸ்வர்யா எப்படியும் திரும்பி வந்துருவா. என்னங்க, என்னாச்சு? ஐஸ்வர்யா கிடைச்சாளா? அத்தை, தேடிட்டு தான் இருக்கோம் அத்தை, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பொண்ணு. அவ எங்க போனாலோ என்ன பண்ணிட்டு இருக்காளோ எதுவும் தெரியலையே. ஒண்ணும் ஆயிருக்காது. என்னாச்சு கண்மணி? ஐஸ்வர்யா பத்தின தகவல் கிடைச்சதா? இல்ல அத்தை. என்ன சொல்ற கண்மணி? அப்ப கல்யாணம் எப்படி? அதான் அத்தை, எனக்கும் புரியல. எல்லாம் அந்த ராசாத்தி வேலைதான். ஐஸ்வர்யாவை கடத்தி வச்சுக்கிட்டு நம்ம கிட்ட கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடுறா. உங்க தலைமையில இந்த கல்யாணம் நடந்துட கூடாதுன்னு வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்றா. அவள ஹே கண்மணி, சும்மா சும்மா ராசாத்தி மேலேயே பழி போடாத. அவ ஒண்ணு அந்த மாதிரி எல்லாம் பண்ற ஆள் இல்ல. பண்ற ஆள் இல்லையா? அன்னைக்கு வீட்டுக்கு வந்து ஐஸ்வர்யாவை யாருக்கு தெரியாம கூட்டிட்டு போக பார்த்தவ தானே? இப்படி ஒரு மருமகளை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் வாய் பேசாதமங்க, பேசாம இரு. சரியா சொன்னீங்க அத்தை, அவ என்ன வேணாலும் பண்ணுவா. அந்த மாதிரி ஆள் தானே ராசாத்தி. இப்ப கூட பாருங்களேன், போலீஸ் அவ்ளோ மிரட்டி கேட்டும் ஐஷுவை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு சொல்லவே மாட்டேங்கிறா. அவளுக்கு உங்க தலைமையில இந்த கல்யாணம் நடந்துட கூடாது, அதை எப்படியாவது கெடுக்கணும். அதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு கல்லு மாதிரி வாயே திறக்காம இருக்கா. ஓ, அவளுக்கு அவ்வளவு திமிரா போச்சா? அவளை எப்படி வாயை திறக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். அவளை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் தான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்ப என் முழு கவனமும் கபடி மேட்ச்ல தான். அப்படியா? சூப்பர்ரா. பெரியம்மா பண்றாங்க. பேசு. சொல்லுங்க பெரியம்மா, என்ன போன் பண்ணிருக்கீங்க திடீர்னு? நான் எதுக்குடா உனக்கு போன் பண்ண போறேன்? எல்லாம் உன் பொண்டாட்டி பண்ற காரியத்துக்கு தான். அவளால சும்மாவே இருக்க முடியாதாடா? இப்ப என்ன பெரியம்மா ஆச்சு? ஐஸ்வர்யாவை காலையில இருந்தே காணோம்டா. அவ எங்க தேடியும் கிடைக்கல. இப்ப எதுக்கு நீங்க அவ காணாம போனதுக்கு ராசாத்தி மேல கோவப்படுறீங்க? எனக்கு இருக்கிற ஒரே எதிரி யாரு? உன் பொண்டாட்டி மட்டும் தானே. அவதான் இந்த பொண்ணை கடத்தி வச்சுக்கிட்டு கல்யாணம் நடக்காத மாதிரி பண்றா. அதுவும் ஏன் தலைமையில நடக்க இருக்கிற கல்யாணம்னு தெரிஞ்சே அவ இவ்வளவும் பண்றா. இந்த கல்யாணம் நின்னு போகணும். நாளைக்கு ஊர்ல என்னோட மரியாதை கௌரவம் எல்லாம் வீணா போகணும். அத பார்த்து உன் பொண்டாட்டி சந்தோஷப்படணும்ல. பெரியம்மா, ராசாத்தி அப்படி பண்ணிருக்க மாட்டா. ஐஸ்வர்யா உண்மையிலேயே எங்கேயாவது காணாம போயிருப்பா. டேய் இனியா, உன் பொண்டாட்டிய நீ நம்பு, ஆனா நான் நம்ப மாட்டேன். அதான் அன்னைக்கு அர்த்த ராத்திரி வந்து யாருக்கும் தெரியாம கடத்திட்டு போக பார்த்தவ தானே. அவ கடத்திட்டு போக வரல பெரியம்மா, அவளை கூட்டிட்டு போய் அவளுக்கு வேற ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க தான் வந்தா. உனக்கு இன்னும் அவ மேல நம்பிக்கை இருக்கா? வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ உண்மையை சொல்லுவா. பெரியம்மா, அவ எப்பவுமே உண்மையை தானே சொல்லுவா. ஆமா,
போலீஸ் முட்டிக்கு முட்டி தட்டி கேட்டாங்கன்னா உண்மைய சொல்லித்தானே ஆகணும். என்ன பெரியமா சொல்றீங்க? ஐஸ்வர்யாவோட அப்பா ராசாத்தி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்க சொல்லிருக்காரு. ராசாத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளா? ஓ, அவ அரெஸ்ட் ஆன விஷயம் கூட உனக்கு தெரியலையா? இப்படிதாண்டா உன் பொண்டாட்டி லட்சணம் இருக்கு. உனக்கு தெரியாம இந்த மாதிரி அவ பல வேலை பண்ணிருக்கா. நீ அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்க. அவளுக்கு என்னைக்கும் அவ பெருசா தெரியணும். அவ விட்ட சவால்ல ஜெயிக்கணும். அதுக்காக அவ ஆளை கடத்துற அளவுக்கு போயிட்டா. அவ ஸ்டேஷன்ல இருக்கிற விஷயத்த நான் தான் உன்கிட்ட சொன்னேன். உன்கிட்ட அவ மறைக்கும் போதே தெரிஞ்சு போச்சு அவதான் இந்த காரியத்தை பண்ணிருக்கான்னு. இங்க பாரு இனியா, ஒழுங்கா அவள ஐஸ்வர்யாவை கொண்டு வந்து விட்டுட்டு போ சொல்லு. அப்படி இல்லன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பெரியமா, நான் அவகிட்ட பேசிட்டு உங்க லைனுக்கு வரேன். தேவையில்லாம அவளை தப்பா சொல்லாதீங்க. இத பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் போட்ட போடல ராசாத்தி கிட்ட இனிய எல்லா உண்மையும் வாங்கிடுவான். அந்த ராசாத்தி வேணும்னா போய் சொல்லலாம். ஆனா ஏன் புள்ள இனிய அவன் உண்மையை மட்டும்தான் சொல்லுவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஐஸ்வர்யா எங்க இருக்கான்னு சொல்லிடுவான் பாருங்க. என் பொண்ணு கிடைச்சு நல்லபடியா அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டா மட்டும் போதுமா, வேற எதுவும் வேண்டாம். ராசாத்தி சொன்ன மாதிரி கதரியும் சுப்பிரமணியும் வர சொல்லியாச்சு, சித்ராவையும் வர சொல்லியாச்சு. வேலைக்காரி சேர்மன் வீட்டுக்கு போயிட்டா. இத ராசாத்திட்ட சொன்னா மட்டும் போதும். மாப்பிள்ள பண்றான். ஹலோ மாப்பிள்ள, சொல்லு மாப்பிள்ள. டேய் அழகு, முதல்ல ராசாத்தி கிட்ட போன கொடு. மாப்பிள்ள ஏன் இவ்வளவு கோவமா பேசுறான்? என்னாச்சு? குடுக்குற மாப்பிள்ள. ராசாத்தி மாப்பிள்ள பேசுறாமா? லைன்ல இருக்கா? மாமா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நைட் ஃபைனல் மேட்ச் தானே? அதெல்லாம் இருக்கட்டும், நீ இப்ப எங்க இருக்க? நான் வீட்ல தான் இருக்கேன் மாமா. ஏய், என்கிட்ட பொய் சொல்றியா? பொய் சொல்லாத. இப்பதான் பெரியமா எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க உன்னை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு. ஏய், அந்த பொண்ணு ஐஸ்வர்யாவை நீதான் கடத்தி மறைச்சு வச்சிருக்கியா என்ன? இல்ல மாமா, ஐஸ்வர்யா காணாம போனது உண்மைதான். ஆனா நான் கடத்தி வைக்கல. ஐயோ, மாப்பிள்ளைக்கு ராசாத்தி ஸ்டேஷன்ல இருக்க விஷயம் தெரிஞ்சு போச்சு போல. அதான் போனை எடுத்ததும் ராசாத்திட்ட கொடுன்னு சொன்னானோ. அப்ப நீ அதை போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டியதானே? நான் எவ்வளவோ சொல்லிட்டேன் மாமா, ஆனா அவங்க நம்புற மாதிரியே இல்ல. முத நாள் நைட்டு ஐஷுவை கூட்டிட்டு வர போனதை வச்சு என்ன சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்ப ஐஸ்வர்யா எங்கதான் இருக்கா? மாமா, பயப்பட அளவுக்கெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. நான் அழகனை விட்டு விசாரிக்க வச்சேன். ஐஸ்வர்யா கண்மணி கஸ்டடியில தான் இருக்கா. அவங்களும் யாருக்கும் தெரியாம கல்யாண வேலைய பாத்துட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா எங்க கிட்ட தான் இருக்கான்னு அவங்க சொல்லிட்டா போலீஸ் என்ன விட்டுடுவாங்க. நான் வெளியில வந்தா கல்யாணம் நடக்க விடாம பண்ணிடுவேன்ல. அதான் அப்படியே உண்மையை மறைச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, இப்பவே நான் இந்த விஷயத்தை பெரியமாக்கு போன் பண்ணி சொல்றேன். ஏன்னா அவங்க உன்ன சந்தேகப்பட்டு இருக்காங்கல்ல. வேண்டாம் மாமா, அவங்க பெரியத்த கிட்டயே ஐஸ்வர்யா கிடைச்ச விஷயத்த சொல்லாம மறைச்சுதான் வச்சிருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்ண சொல்ற? மாமா, அவங்க பண்றதெல்லாம் பண்ணட்டும், கல்யாண ஏற்பாடும் நடக்கட்டும். ஆனா கல்யாணம் நடக்கும்போது ஐஸ்வர்யாவுக்கும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் தான் நடக்கும். அதுவும் பெரியத்த தலைமையில தான் நடக்கும். நீங்க கவலைப்படாதீங்க மாமா. ஏய், இப்ப இது நடக்கிற காரியமா? நீ வெளியே இருந்தாலும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்ப நீ உள்ள வர இருக்க. சரி, நான் இப்பவே அங்க கிளம்பி வரேன். நான் வந்து எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். மாமா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு ஃபைனல் மேட்ச் இருக்கு, அத மறந்துட்டு பேசாதீங்க. மாமா, நீங்க மேட்ச்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க.
இன்னைக்கு நடக்கிற ஃபைனல்ல நீங்க தான் கப்ப ஜெயிக்கணும். என் மாமாவால தான் தமிழ்நாடு டீம் கப்பு வாங்குச்சுன்னு நான் பெருமையா எல்லார்கிட்டயும் சொல்லணும். அதே மாதிரி நீங்க விட்ட சவால்ல நான் ஜெயிச்சு உங்களுக்கு பெருமை சேர்க்கணும். அதனாலதான் நான் இங்க நடந்தத உங்ககிட்ட சொல்லவே இல்ல. கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எதுக்கு மாமா பயம்? நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீங்க மேட்ச்ல மட்டும் கவனத்தை செலுத்துங்க, அது போதும். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். உன்னால முடியுமா? முடியும் மாமா, நீங்க தைரியமா இருங்க. சரி, எதுக்கும் பார்த்து பத்திரமா இரு. சரி. இனியா, இத பத்தியும் யோசிக்காதடா. ராசாத்தி தனியா நின்னு ஜெயிக்கணும் தானே நீ ஆசைப்பட்ட? ஆமாண்டா, அவ இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கா. அத நினைச்சாதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. இனியா, நீ தமிழ்நாடு டீமோட கோச்சரா, நீ எப்படி உடைஞ்சு போயிருந்தா எப்படிடா? இன்னைக்கு நைட் மேட்ச், அதுவும் ஃபைனல் மேட்ச். அதுக்காக தானே நம்ம இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம். நீயே இப்படி தைரியம் இல்லாம இருந்தா பிளேயர்ஸ்க்குலாம் எப்படிடா கான்பிடன்ட் வரும்? டேய், அப்புறம் அவங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்கடா. அவங்களுக்கு இந்த நேரத்துல மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து அவங்கள தயார் பண்ற நேரம் இது. இனியா, இந்த மாதிரி எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு, நாமளும் எவ்வளவு பார்த்திருக்கோம். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்குண்டா. இனியா, அதை எப்படி பண்ணணும்னு ராசாத்திக்கு தெரியும். நம்ம கேம்ல கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதுவே போதும். வா போலாம், யோசிக்காத, வா. இங்கதான் நிப்பாட்டுங்க. மாமா பாத்து மெதுவா இறங்கு பொண்ணி. பாத்துமா. சீக்கிரம் தரமா. புடிச்சுக்கமா. வாங்க. வா. போ பொண்ணி. பாத்து மெதுவா. மெதுவா உட்கார். ரொம்ப வலிக்குதா பொண்ணி? வலியில ஒண்ணு இல்ல அத்தை. நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏங்க, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? ராசாத்திய பாக்கணும், ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்கன்னு தானே சொன்னேன். இல்ல பொண்ணி, உனக்கே கால்ல அடிபட்டிருக்கு. இந்த நேரத்துல நீ எதுக்கு ஸ்டேஷனுக்கு போனோம்? அத்தை, ராசாத்திய பார்த்தா அவளுக்கு ஒரு தெம்பு கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. அவ உன்னை இந்த கால் கட்டோட பார்த்தா உன்னை பார்க்கதாம அவளுக்கு கஷ்டமா இருக்கும். ராசாத்தி எங்க இருந்தாலும் தைரியமா தான் இருப்பா. அவளுக்கு எதுவும் ஆகாது, எல்லாத்தையும் அவ பாத்துப்பா. நீ உன் உடம்ப பாத்துக்க. சரி வா, நான் உன்னை கொண்டு போய் உன் ரூம்ல விடுறேன். நான் கொஞ்ச நேரம் இங்கேயே இருக்கேன். சரி, காபி போட்டு எடுத்துட்டு வரேன். நீ பாத்துக்க, பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். சரி, பாத்து பத்திரம். இது வந்துடுறேன். வணக்கம்மா, என் பேரு சாந்தி. நீலா அனுப்பி வச்சாங்க. ஏன் நீலாக்கு என்னாச்சு? அவங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா, ஒரு 2 நாள்ல வந்துருவாங்க. அது வரைக்கும் உங்க வீட்ல வேலை பார்க்க என்ன அனுப்பி வச்சாங்க. போகும்போது காய்கறி எல்லாம் வாங்கிட்டு போக சொன்னாங்கம்மா, அதனால நான் வாங்கிட்டு வந்துட்டேம்மா. சரி சரி, பாத்திரம்லாம் அப்படியே கழுவாம இருக்கு, போய் கிளீன் பண்ணி வை. சரிங்கம்மா.
ஐஸ்வர்யாவை எங்க வச்சிருப்பாங்க? ம். சாந்தி கூப்பிடுது. ஹலோ. நீங்க சொன்ன மாதிரி நான் சேர்மன் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். சாந்தி, ஐஸ்வர்யா அங்க இருக்காளாமா? ஆமாங்க, நீங்க போன்ல காமிச்ச பொண்ணு இங்க மேல ரூம்ல தான் இருக்காங்க. அப்படியா? அப்ப சரி, அந்த சேர்மனும் கண்மணியும் சேர்ந்து ஏதாவது பிளான் பண்ணாங்கன்னா எனக்கு உடனே போன் பண்ணு, சரியா? சரிங்கண்ணா. ராசாத்தி, நீ சொன்ன மாதிரியே ஐஸ்வர்யாவை சேர்மன் வீட்டுல தான் வச்சிருக்காங்க. மா, நம்ம கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த சாந்தியை தான் அனுப்பிச்சேன். நினைச்சேன் கண்மணி இந்த மாதிரி பண்ணுவான்னு நினைச்சேன். வாங்க, பயப்படாதீங்க, வாங்க. இப்ப என்னமா பண்றது? கதிரு, அழகர், இவர்தான் சுப்பிரமணி. பார்க்க நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுறாரு. ஐஸ்வர்யா உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. நீங்க இன்னும் அவளைதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? எப்பவுமே அவளை பத்தி தான் நினைப்பேன். ஆனா அது நடக்காதுன்னு தெரியும். அவங்க அப்பா கிட்ட நீங்க கேட்டப்போ உங்களுக்கு கட்டி வைக்க மாட்டேன்னு சொல்லி அவர் உங்களை விரட்டி விட்டாரு. அத மனசுல வச்சுதானே நீங்க இப்படி சொல்றீங்க? இப்ப ஏங்க அதெல்லாம் கேக்குறீங்க? ஐஸ்வர்யாவுக்கு நாளைக்கு கல்யாணம், தெரியுமா? கவலைப்படாதீங்க, அந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்காது. அவளுக்கு பாத்திருக்கிற மாப்பிள்ள ரொம்ப மோசமானவன். பணத்துக்காக தான் அவளை கல்யாணம் பண்ண பாக்குறான். ஐஸ்வர்யாவுக்கும் அவனுக்கும் கல்யாணம் நடந்தா சத்தியமா ஐஸ்வர்யா வாழ்க்கை சந்தோஷமா இருக்காது. அதனாலதான் நான் அதை தடுக்க போறேன். தடுக்கிறது மட்டும் இல்லாம ஐஸ்வர்யாவுக்கு பிடிச்ச பையனாவும் நல்ல பையனாவும் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்பதான் ஐஸ்வர்யா உங்களை பத்தி சொன்னது ஞாபகம் வந்தது. உங்களுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்கா? எனக்கு ஆசை இருக்குங்க. அதுக்கு அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கணுமே.
அதுதான் முக்கியம். அவங்க அப்பா அம்மாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஐஸ்வர்யாவை உண்மையாவே பிடிக்குமா, இல்ல அந்த மாப்பிள்ள மாதிரி நீங்களும் அவ சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் பிடிச்ச மாதிரி பழகுறீங்களா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? காசு பணத்துக்கு ஆசைப்படுற ஆள் நான் கிடையாதுங்க. விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து அவ கூட தான் வளர்ந்தேன். அவன்னா எனக்கு உசுருங்க.